குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் மேசராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஜனவரி மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடமான புத்திர ஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் பாக்கியத்தில் சும்மா ஒரு கிரகம் இருந்தாலே அது பலம் தான். ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்மெண்ட். உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் காரணமான ஒரு ஸ்தானம். அங்கே 4 கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்போடு தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 12ல் சனி பகவான், 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் மேஷம் இருந்துட்டு இருக்கு. தொழில் அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ப்பதற்கு நல்லவர் போல தெரியக்கூடிய நபர்கள் பின் நாட்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. நல்ல உறவுகளை வெளியே தள்ளிவிட்டு, தொழில் ரீதியாக நல்ல மனிதர்களை, நல்ல உறவுகளை வெளியே தள்ளிவிட்டு, நம்பக்கூடாத ஏமாற்றக்கூடிய எண்ணமுடைய நபர்களை உங்களுடைய தொழிலில் உட்புகுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி ஏற்படுத்தி தரும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அந்த விஷயத்தில். ஏமாற்றங்களை தேடி செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ரொம்ப நல்ல விஷயம் அது. அதே போல் சூரியன் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் உச்சபலம் பெறுவது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியை அந்த செவ்வாய் பார்க்குது. ஸோ அப்போ இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செவ்வாயால் கிடைக்கிறதுக்கு காத்திருக்கு. நான் செவ்வாய் மட்டும் அங்கே இல்லை, கூடவே சூரியன் திக்பலம் 10ல் இருந்தால் சூரியன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. கூடவே செவ்வாய் இருக்குது. 5-10 தொடர்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதில் லக்னாதிபதி தொடர்பு கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு சூழ்நிலை இருக்குது 15ஆம் தேதிக்கு மேலே. அடுத்ததாக புதன் பகவான் 17ஆம் தேதி, ஜனவரி 17ஆம் தேதி அவரும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போது இந்த மாதத்தில் பாருங்கள், 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் அதிகமாக வேலை செய்ய போகுது மேஷத்துக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம், ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். அந்த கிரகங்களுடைய நகர்வுகள் உங்களுக்கு வாழ்வியல் சூழ்நிலையில் எந்த மாதிரியான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல சுக்கிரன் இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தியிருப்பார். எங்கே போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கோம். அக்கம் பக்கம் பழகக்கூடிய நபர்கள் எல்லாமே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு பெரிய கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தியிருக்கும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கூட உங்களுடைய வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்து பின்னாட்களில் அவர்களுடைய உண்மை முகத்தை நம்மளுக்கு தெரிய வச்சிடும். அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் போயிட்டு இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள். ஏன்னா 7-9 தொடர்பு வந்துட்டாலே 2 பேர்த்துக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சரியான கம்யூனிகேஷன் இருக்காது. வாழ்க்கை துணை நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை முன்னெடுத்து வைப்பாங்க. நம்மளுக்கு அதை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அது எகென்ஸ்டாகவே இருக்கும். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையோடு போயிட்டுருக்கோம். என்ன தான் இருந்தாலும் துணை நம்மளை தேடி தான் வர்றாங்க, நம்மளை விட்டு விலகலை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனோட வண்டி நகர்ந்துருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு.
இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய தாயாருக்கும் அவர்களுடைய தாய் வழி உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது. அது வாழ்க்கை துணை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, அவங்க அம்மாவுக்கும் அவங்களுடைய அம்மா வழி உறவுகளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புரிஞ்சுக்காமல் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை செவ்வாய் கிரியேட் பண்ணி கொடுத்துருவார் 15ஆம் தேதிக்கு மேலே. இப்போ துணையோடு எந்த அளவுக்கு அனுசரித்து போகணுமோ அந்த அளவுக்கு அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத அந்த சுக்கிரன் சொல்கிறாரு. அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நிறைய பேர் கூட்டு தொழில் செய்வாங்க, புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டில் அந்த தொழிலை கொண்டு போகணும், புதுசாக ஒரு ஃபீல்டை உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். இப்போ மெடிக்கல் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஒட்டின மாதிரியே ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, இல்லை ஒரு அலோபதி மெடிக்கல் ஷாப் இருக்குதுன்னா கூடவே சித்தாவோட சில பொருட்கள் அந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ வேலையோ அதை ஒட்டினார் போலவே புதிதாக ஏதாவது வருமானத்திற்கு உண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும். சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அமைப்புகளாக நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இந்த மாதமே உங்களுக்கு கையில் காசு பணம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய காத்திருக்கு. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை தான் அவங்களுடைய தாயாருக்கு முழு ஒத்துழைப்பு தர்றாங்க. அப்படிங்கும்போது நம்மளுடைய குடும்பத்தாருமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறி அவங்களுடைய தாய் வழி உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதாவது நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய செயல் சற்று தவறாகவே உள்ளதாக கூட இருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப உறவுகள் உங்களுடைய நடத்தை தான் தவறாக இருக்குது, நீ தான் மாறிக்கணும், நீ தான் கோவப்படுற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசினாலும் உங்களுடைய வருமானத்தை உங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்பில் தான் உங்களுக்கு குடும்ப உறவுகளுமே இருக்குது. குடும்பம் விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை சொல்கிறது. அதாவது குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நல்ல காரியம் நடக்கிறதோ, குழந்தை பேர் உருவாகிறதோ, கரு உண்டாகிறது, இல்லை ஏதாவது சுபகாரியங்களுக்கு சொந்த பந்தங்களுக்குள்ள புது சுபகாரியங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. ஏதாவது சுபகாரியங்கள் முடிவாகும், பேச்சுவார்த்தைக்கு உட்படும், நிச்சயம் நடக்கும், காது குத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் நிலம் வாங்க விற்க பிடிக்க ஏதாவது ஒரு சுபகாரியம் குடும்ப உறவுகளுக்குள்ள குடும்ப வளர்ச்சிக்கான அந்த காரியமாக இருக்கும். அதில் நம்மளும் கலந்துக்குவோம். நம்ம குடும்பத்திலேயே அந்த வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம குடும்ப வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான சூழ்நிலையும் இது ஏற்படுத்தி தருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் இங்கே பாருங்கள், அடுத்து செவ்வாயினுடைய நகர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூரியன் உங்களை 5 குடியர் 10 இருக்கார். இது வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ மனச்சங்கடங்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் தீர்ந்துடும். மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. என்னன்னாலும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்துரும். அது இருந்தால் போதும் லைஃப்பில் நம்ம வின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த தைரியத்தை சூரியன் கொடுத்தது. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களோ, வேலைக்கு போகக்கூடிய நபர்களோ, நீங்கள் தான் அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த பேர் வாங்கிடுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது சூரியன் தூக்கி கொடுத்துட்றாரு. கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது மேசராசி குழந்தைகளுக்கு, மேசராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்தைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் தொந்தரவுகளை செய்ய காத்திருக்கும். காய்ச்சல் தலைவலி வர்றது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது, ஊசி போகிறது, இந்த மாதிரி ஜென்ரல் மெடிசனில் ரெடி ஆகிற மாதிரியான வியாதிகளை தந்துட்டு போகுது அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் வீடு, வண்டி, வாகனம், சொத்து சோகம், சேர்க்கை இதெல்லாம் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் போதுமானது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே, அதாவது பொங்கலுக்கு அப்புறமே ரொம்ப ஃபேவராக இருக்குது உங்களுக்கு. ரொம்ப 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 ஃபேவராக இருக்குது. 10ஆம் இடம் பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் கர்மஸ்தானம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய சொல், செயல், சிந்தனை எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. கூடவே செவ்வாய் 15ஆம் தேதி, ஜனவரி 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கும். ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இப்போது உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உறவுகள் நீங்கள் கேட்காமையே உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. குடும்ப உறவினர்கள்னு சொன்னேன். மொத்தமாகவே உங்களுடைய உறவுகளே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் வீடு, வண்டி, வாகனம், நிலம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் நிறைய பேர் வாகனம் வாங்குவீங்க. நிறைய வீடு கட்டுறதுக்கோ, வீடு மராமத்து பணிகள் செய்கிறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்புகளே சொல்லுது. அதே போல் படிப்பில் ஒரு சிறந்த ஒரு மாணவனாக நம்மளை
தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய படிப்பினுடைய விகிதாச்சாரம் அதிகரிக்க போகுது. இதனால் வரைக்கும் சும்மா ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ வந்து புரிஞ்சு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்லுது. முக்கியமாக மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அதே நேரத்தில் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, கெமிஸ்ட்ரி அதை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இது இவங்களுக்கு எல்லாமே அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஐடி ஃபீல்டு இவங்களுக்கு வந்து மேஷம் ஐடி ஃபீல்டில் இருந்த பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறது கஷ்டம்தான். ஒரு ப்ரொடக்ஷன் சைடோ இல்லை மெக்கானிக்கல் சைடோ இல்லை எலக்ட்ரிக்கல் சைடோ இல்லை விவசாயத்துலையோ இதிலெல்லாம் மெடிசன்லையோ இவங்கெல்லாம் அச்சீவ் பண்ணலாம். இந்த ஐடி ஃபீல்டு மட்டும் கொஞ்சம் டவுனாக ஆகும். ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சூதாரிப்பாக இருந்துக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு சொன்ன ஃபீல்டு இருக்கக்கூடிய நபர்கள் கோவப்பட்டாலும் அதில் கோவத்தில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா நம்ம கோவப்பட்டது தான் தப்பு அப்படின்ற மாதிரி கூட இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சார், உங்களுடைய ராசி அதிபதி திக்பலமாகி உச்சம் அடையுது. நீ எது வந்தாலும் கவலை இல்லை, எல்லாமே நம்ம கையில் இருக்குது. இந்த ஏழரை சனியினுடைய பாதிப்பில் எங்கே போகுதுன்னே தெரியாது. தொட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. மேஷத்துக்கு அமோகமாக இருக்குது. இந்த வருட பிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அந்த வருடம் முழுக்கமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அந்த வருடத்திற்குண்டான பலனையும் நான் தனியாக ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அப்போது அடுத்ததாக புதன் வந்து 6 கூடியவர் 10, 2 கூடியவர் 10, லக்னாதிபதி ராசி அதிபதியும் 10ஆம் இடத்துல அப்படிங்கும்போது முழுக்க இந்த மாதம் உங்களுக்கு உறவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உறவுகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எக்கனாமிக்கலாக எந்த அளவுக்கு உங்களால் க்ரோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களால் நீங்கள் க்ரோ பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 2, 6, 10 அப்படிங்கிறது வந்து முழுக்க பொருளாதாரத்தை இணைக்கக்கூடிய பாவகங்கள். இது எல்லாமே ராசி அதிபதி கூட சேரும்போது வேறு லெவலில் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். உறவுகளில் நிறைய கசப்புகள் இருந்தாலும் அதை புறந்தள்ளிட்டு முடிஞ்ச அளவு கெரியர் ரிலேட்டடாக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதை நோக்கி போகிறது தான் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சில நபர்களுக்கு மட்டும் உடல் தொந்தரவுகள் வரும். அந்த இருதயம் சார்ந்த விஷயங்களோ, ரத்தம் சார்ந்த விஷயங்களோ, ப்ளட் ப்ரெஷர் ஆகிறது, லோ ப்ரெஷர் ஆகிறது, இல்லை ஹார்ட் பீட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது, இந்த மாதிரியான சின்ன தொந்தரவுகள் வரும். அதை கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கிட்டா போதுமானது. ரொம்ப திருப்தியாக இந்த மாதத்தை நீங்கள் கழிச்சுக்கலாம். முதல் 15 நாட்கள் கொஞ்சம் நம்மளுக்கு டவுன் கிரேட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா. செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்தாச்சுன்னா யாருனாலையும் அவரை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சூழல். உங்களோட ராசி அதிபதி ராசியவே உச்சம் பெற்று பார்த்து 10ஆம் இடத்துல வேறு இருக்கார். அப்படிங்கும்போது அன்ஸ்டாப்பபிள் மேஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அனைத்துமே வெற்றியாகும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்க போகுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடு செய்யுங்க. நியூ இயர் தூங்கும் போதே முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி நானும் உங்கள் பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.